விட உங்களுக்கு வழி வந்திருக்கிறதா? தூத்துக்குடியிலே 100 நாட்கள் தொடர்ச்சியாக பேசினால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 10 அடி தொலைவில் வைத்து ஸ்னோலின் என்கிற தங்கையிலே வாயின் துப்பாக்கி வைத்து சுட்டு 13 பேரை கொன்றார்களே, அந்த மீனவர்களை விட நீங்க வழி தாங்கி நிக்கிறீங்களா? நான் கேட்பது வெறும் கூலி உயர்வுதான் என்று போராடிய தூய்மை பணியாளர்களை அடித்து விரட்டி இந்த திமுக அரசு கைது செய்து அந்த தூய்மை பணியாளர்களை விட நீங்க வழிதாங்கி நிக்கிறீங்களா? 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் கூலி உயர்வு கேட்டதற்காக திருநெல்வேலியிலே வாழ்ந்த தேவேந்திர வேளாளர்களை, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்களை திருநெல்வேலி தாமிரபரணி ஆத்துக்குள்ளே வச்சு சுட்டு கொன்னாங்களே, அதை விட வழிதாங்கி நீங்க நிக்கிறீங்களா? டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் வேலை கிடைத்து விடும், அந்த வேலையை வச்சு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிரலாம், அந்த வேலையை வைத்து ஒரு திருமணம் செய்து விடலாம், அந்த தேலை வைத்து அப்பா அம்மாவை கடை சேர்த்து விட நம்பிக்கொண்டத 2013 ஆசிரியர் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்களுக்கு 16 வருஷம் வேலை கிடைக்காம வீதி எங்கும் போராடி கொண்டிருக்கானே, அந்த ஆசிரியர் பெருமக்களை விட நீங்கள் வழிதாங்கி நிற்கிறீங்களா? ப்ரோ விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன வழி தாங்கி நிற்கிறீங்க? கண்ணுக்கு முன்னாடி தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் ஆணமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடிய பாட்டை, படிய தமிழை, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேரும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நன்னி பசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் பாடிய அந்த தமிழ் எங்க கண்ணுக்கு முன்னாடி செத்து கிடக்கிறது. இங்க பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி என்னது, நிகில் ஜவுளி ரெடிமேட்ஸ், கலைவாணி கோல்டு கவரிங், அங்க ஆப்பிள், ஒரு இடத்துல பேரா உருணி தூய தமிழ வாழ்ற ஊர்ல ஒரு இடத்துல கடை தெருவில் தமிழ் இல்ல. ஏன் சொல்ல சீமான் மாதிரி ஆள் இல்ல. எங்கள் தமிழ் தாய்மொழி தமிழ் கண்ணுக்கு முன்னாடி சாகும் போது அதை பார்த்து பார்த்து வெந்து வந்து நாங்க சாகிறோமே. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அரகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ புதைத்தாய், உறவை லவ் என்றாய் உறவாதுன் சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி உன் நாக்கை, இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனை எல்லாம் சார் சார் என்பதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா, பாட்டன் கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டின லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்ணின் தலையில் இருப்பனா, வெள்ளக்காரன் தான் உனக்கு அப்பனான்னு ஒரு கவிஞன் கேட்டானே, அந்த தமிழ் செத்து கிடக்கிறது. அதை விட ஒரு வழி உங்களுக்கு இருக்கிறதா? இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும், எல்லோரும் வாருங்க நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கொட்டிவிடும் அற்பம் என்போம், அந்த இந்திதனை அந்த ஆணவ திமிரை அடக்கிடுவோம் என்று பாடிய அந்த பாரதிதாசன் பாடிய அந்த இந்தி, அந்த தமிழ் செத்து செத்து கிடக்கிறது. தமிழ்நாட்டு வீதியில தமிழ் இல்லை, பேச்சு மொழியாக, வழிபாடு மொழியாக, வழக்காடு மொழியாக, நீதிமன்ற மொழியாக எதிலும் தமிழ் இல்லை, தமிழ் செத்து போச்சு. அதை விட வழி உங்களுக்கு வந்துருச்சா? அந்த இந்தி திணிப்புக்கு போராடிய மொழி போர் தியாகிகளுடைய கல்லறைகள் இங்கே இல்லாமல் சுடுகாடாக மாறி கிடக்கிறது. கீழப்புழு சின்னசாமிக்கும் விராலிமலை சண்முகத்திற்கும் சிவகங்கை ராஜேந்திரனுக்கும் அதை விட உங்களுக்கு வழி வந்துருச்சா? என்ன வழி? உன்னால உன் பொண்டாட்டிக்கு வழி, உன்னால உன் மகனுக்கு வழி, உன்னால உன் மகளுக்கு வழி, உன்னால உன் 54 செத்து போன ரசிகர்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வழி. நீ தலைவலி, தமிழ்நாட்டின் தலை விதி. நீ என்ன வழி? எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாம நான் வருவேன், என்ன முதலமைச்சராகி ஓட்டு போட வச்சிருங்க, முதலமைச்சராகி ஜெயிக்க வச்சிருங்க, உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். ஏங்க வடிவேலு ஒரு படத்துல என்னங்க நீங்க ராசியான ஆள்னு சொல்லுவாங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. என்ன இதுக்கு எதுக்கு நான் இதுக்கெல்லாம் ஊசி போடணும்? இல்லைங்க உங்கள் முகர கட்டை ராசியான முகர கட்டையான், வந்து ஒரு ஊசியை போட்டு என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கான், வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க பாப்பில். எதுக்குடா ஊசி போடணும்? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கியா? இப்போ பாருங்க, செங்கலை தூக்கி அடித்து அப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க போடுவாங்க. அது மாதிரி நான் உங்களுக்காக 36 வருஷம் நடிச்சிருக்கேன், ஒரு ஓட்டு போட்டு போங்க. அங்கே அவன் ஊசி போட்டு போங்கம்மா, இவன் ஓட்டு போட்டு போங்க. 36 வருஷம் உன் நடிப்பை பார்த்ததே எங்களுக்கு பெரிய வேதனைடா, இல்லை ஒரு ஓட்டு வேற போடணுமா? அது 24ஆம் தேதி 2024 தொகுதியிலும் ஜெயிக்க போறாங்களாம். 2024 தொகுதியிலும் ஜெயிக்க போறாரு எங்க தளபதிக்கிறான் ஒருத்தன்.
டேய் எப்படா எத்தனை தொகுதியில் ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு தம்பிகிட்ட போய் கேட்குறாங்க. ஒரு 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 அணில் குஞ்சுக்கிட்ட அவன் சொல்கிறான், எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் 4 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், ஆட்சி அமைச்சிருவோம். சூப்பர்ரா சூப்பர்ரா. உங்கள் கொள்கை தலைவர் 5 போட்டாவை காட்டி காட்டி, இந்த 5 கொள்கை தலைவர் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த 5 கொள்கை தலைவரில் எங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் ரொம்ப பிடிக்குன்றான். அவர் திமுகவோட முன்னாள் அமைச்சரா இருந்து போறாரு. இந்த ஈரோட்டில் ஒரு கொள்கை தலைவர் ஒருத்தர் இருக்காரு, ஆமா ஈரோட்டில் செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப பிடிக்குங்கிறான். இந்த தாடி வச்சுக்காரு, அவர் பேர் என்ன, திருவள்ளுவர் மாதிரி இருக்காரு, இவர் யாருங்கிறான், பெரியாரை பார்த்து. எதுவுமே தெரியல, ஏன்னா எதையும் கற்பிக்கல. அம்பேத்கர் யாரு, வேலுநாச்சியார் யாரு, காமராஜர் என்ன பண்ணாரு, எதையும் கற்பிக்கல. இத்தனை தேர்தல் பிரச்சாரம் பேசாருல, ஒரு இடத்துலயாவது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டின்படி சாதியற்ற சமூகத்தை படைப்போம், சமூக நீதியை காப்போம் அப்படின்னு பேசியிருக்காரா? ஆனா எல்லா மேலையும் அண்ணன் சொல்லுவாரு, என்ன தெரியுமா சொல்லுவாரு, சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு, சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழக. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றது போல சில உங்களுடைய உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விட்டு விடாதீர்கள். அரசியல் என்பது அரசியல் அதிகாரம் மட்டுமே ஒரே தீர்வு. ஆட்சி அனைத்து துன்பப்பட்டுமான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டை நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று அம்பேத்கர் சொன்னாரு. ஆனால் எங்க அண்ணன், நான் இந்து அல்ல, நான் சைவன், நான் வீர சைவன், நான் வைணவன், வீர வைவன் வைணவன், எனக்கு கும்பிடுற உரிமையை கும்பிடுற இதை பிஜேபி காரன் கத்துக் கொடுக்காது என்று பிஜேபிக்கு முட்டுக்கு முட்டு. அவன் இந்து முன்னணி என்றால் நான் வீரத்தமிழர் முன்னணி, அவன் வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன், அவனுக்கு ஜெய்காளி ஓம்காளி என்றால் எனக்கு இசக்கியம்மன் மாரியம்மன் வெக்காளியம்மன், அவனுக்கு ராமன் என்றால் எனக்கு 10 கலையில் சிறந்த ராவணன், அவனுக்கு இந்தி என்றால் எனக்கு தமிழ் என்று முட்டுக்கு முட்டு வாடா என்று பிஜேபி. லேடன் பேசுறியா, பின் லேடன் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ட பேசுறியா, அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மோடியவே ஹலோ மோடி, என்ன மோடி நேற்று வரேன் நீங்க வரல, மோடியவே வம்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க பக்கா மாசம் பேசிடுவியா, பட்டுக்கோட்டையில் பேசி தான் வர்றேன், சேலத்துக்கு வந்துருவியா, தேனிக்கு வந்துருவியா, நான் தேனிக்கு போனேன், சேலத்துக்கு வந்த பேரா எங்க ஐயாக்கள் காவல்துறை பெருமக்கள் எங்க மேல பெரிய அன்பு வச்சிருப்பாங்க, அவங்க மேல எங்களுக்கு பெரிய அன்பு. ஏன்னா காவல்துறை நம்ம எப்பவுமே குறை சொல்லக்கூடாதுங்க. காவல்துறையில இன்னமும் உண்மையும் நேர்மையுமான எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. யாரோ ஒரு சில தப்பு பண்றாங்க, காவல்துறை குறை சொல்லாங்க. அவங்கள உண்மையிலேயே இந்த ஆட்சியில சம்பாதிக்க ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் கைகளை பிடித்துக் கொண்டு சொல்வது ஒன்னே ஒண்ணுதான், இருட்டுக்குள்ள இந்த தேர்தல் பறக்கம்படை பக்கத்தில் நம்ம ஆளுக்கு நிக்கிறாங்க. ஒன்னு ரிசர்வ் போலீஸ், இன்னொன்னு நம்ம போலீஸ், ரெண்டும் கையை பிடிச்சுக்கிட்டு சொல்லுது, விட்டுறாதீங்க சீமான விட்டுறாதீங்க, இந்த முறை சட்டசபைக்கு போயாகணும். காமராஜருக்கு பிறகு ஒரு மான தமிழனுக்கு சல்யூட் அடிக்க நாங்க காத்திருக்கிறோம். களவாணிக்கும் திருட்டு பயலுக்கும் மொல்லமாரிக்கும் முடிச்சவைக்கும் சல்யூட் அடிச்சு எங்க கைகள் கரபடிஞ்ச கையா மாறிச்சு. எங்கள் கைகளை கழுவணும், எங்கள் பாவத்தை கழுவணும். சீமான சீக்கிரம் சட்டசபைக்கு அனுப்புங்கள். ஏன் தமிழ்நாட்டிலேயே ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையிலே வேலை வாய்ப்பு, காவல்துறை இருக்கக்கூடிய குடியிருப்புக்குள்ளே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே பள்ளிக்கூடம், காவல்துறை குடியிருப்புக்குள்ளே கல்லூரி, குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாய், கையூட்டு என்கிற லஞ்சம் என்கிற நிலையே காவல்துறைக்கு இல்லாத அளவுக்கு ஒழித்து விடுவேன். காவல்துறைக்கு வருஷத்துல ஒரு மாசம் இன்ப சுற்றுலா கொடைக்கானல் ஊட்டிக்கு அனுப்புவேன். அவனை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி அவன் டென்ஷனே இல்லாத குற்றவாளியை பிடிப்பது, இந்த சந்திர காண்டிபனை பிடிப்பது காவல்துறையின் வேலை இல்ல. குற்றவாளியே இல்லாத சமூகத்தை படைப்பது காவல்துறை வேலை. ஏன் தலைவர் பிரபாகரன் கனவு கண்ட காவல்துறையை பார்த்தா மக்கள் அன்போட, இன்ஸ்பெக்டர் ஐயா எப்படி இருக்கீங்க, எஸ்ஐ அம்மா எப்படி இருக்கீங்க, ஏட்டையா எப்படி இருக்கீங்க, டிஎஸ்பி சார் எப்படி இருக்கீங்க, எஸ்பி சார் எப்படி இருக்கீங்க, கமிஷனர் எப்படி இருக்கீங்க, மக்கள் காவல்துறையை பார்த்து கொண்டாடுகிற காவல்துறையை உருவாக்குவோம். ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரா இல்ல, உலகத்தின் தலை சிறந்த காவல்துறை மட்டுமல்ல, மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை, கால்நடை துறை, வேளாண்மை துறை, எல்லா துறையும் சிறந்த டாப் டக்கர். அப்படிலாம் நாங்க தான் டாப்பு. அவர் என்ன மாசு, நாங்க பக்காவுக்கு பக்கா மாசு. அவர் பெரிய ரோல் மாடல்ன்றாங்க, அவர் பெரிய ஹீரோ, அவருக்கு பெரிய ஃபிகர் இருக்கு, அவர் பெரிய இந்த அங்க இருக்கு 4வது படம் துப்பாக்கி தூக்கி சண்டை போற, துப்பாக்கி படத்துல நடிப்பம் இல்லடா தலைவன், துப்பாக்கி தூக்கி சண்டை போடுறவன் தாண்டா உண்மையான தலைவன். அதுவும் இந்த பேராவூரணி, இந்த பட்டுக்கோட்டை,
இந்த ஆவணம், இந்த வடகாடு, இந்த பகுதி மக்கள், இந்த பகுதி எல்லாம் என் தலைவனுடைய மூச்சுக்காட்டு உழவிக்கொண்டிருக்கிற பகுதி. பேராவூரணி மக்கள் தான் என் தலைவனுடைய படைக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள். தமிழ் பற்று மிக்கவர்கள், தமிழ் ஈழப்பற்று மிக்கவர்கள், மான தமிழர்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2011 ஜனவரி மாசம் 8ஆம் தேதி இதே இடத்துல சீமான் பேசினார். 2011 ஜனவரி 8 இந்த இடத்துல கடைசியா நான் நின்னேன். கடைசி ஆளா நின்னேன். 11 கடைசியா நின்னேன். இப்ப முதன்மை தளபதிகளில் ஒரு தளபதியாக அண்ணன் ஹிமாயனும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் அண்ணன் சீமான் அன்னைக்கு உண்மையை பேசினாரு. இவர் உண்மை ஜெயிலுக்கு போயிட்டு முத கூட்டம் பேராவூரணி. சீமான் சிறையில், அண்ணன் சீமான் சிறையிலிருந்து முத கூட்டம் பேராவூரணி. ஏன் ஜெயிலிருந்து நேரா பேராவூருக்கு வந்தாரு? பேராவூர்ல மான தமிழன் வாழ்றான், என் வலியை என் வேதனையை இறக்கி வைக்கன்னு வந்தாரு. அப்படி மான தமிழர்கள், வீர தமிழர்கள் வாழ்கிற இந்த பகுதியிலே உங்க பிள்ளைகள் நாங்கள் உரிமையோடு உங்களிடத்தில் கேட்கிறோம். மாறி மாறி நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தினீங்க. இந்த தொகுதியில திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு. அவர் எம்எல்ஏ விஷயம் அவருக்கே தெரியாது. போன தடவை ஓட்டு கேட்டு வந்தாப்புல, இந்த தடவை ஓட்டு கேட்டு வராப்புல. ஆனா கல்யாணம் சாவுக்கு வந்துருவாப்புல. அதை தவிர எதுக்குமே வந்து கிடையாது. போன தடவை தேர்தல் வாக்குறுதி தென்னைந்தோப்பு அதிகமா இருக்கிற பேராவூர்ணில தென்னையிலிருந்து நார் விரிக்கிற தொழிற்சாலை உருவாக்கணும். வாயில வடை சுட்டாப்புல. நார் தொழிற்சாலை வைக்கல, நார் ஒரு வாயிலிருந்து நாரா வந்திருக்கு. தென்னந்தோப்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கூட தேங்காய்க்கு இல்ல. அந்த கொப்பரையை பாதுகாத்து வைக்க ஒரு பதப்படுத்தும் கொளிக்கூடம் இல்ல. அடிப்படை தேவை அதிகமாக தென்னந்தோப்பு. ஆதார விலை கேட்கிறாங்க விவசாயிகள், அதை செய்து கொடுக்கல. ஒரு பள்ளிக்கூடம் சரியா, கல்லூரிகள் சரியா இருந்தாலும் அது முறைப்படுத்தப்படல. சாலை வசதிகள் சரியா இல்ல, பேருந்து வசதிகள் சரியா இல்ல. அடிப்படை கட்டமைப்பே செய்ய முடியாத இவர்கள், வந்தபோது செய்யாத இவர்கள் வந்தா செய்வன்னு சொல்வதை எப்படி நம்புறீங்க? இந்த தடவை ஒரு பாட்டு போடுறாங்க, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு மலரட்டும்னு. போன தடவை போட்ட பாட்டை ஏன் இப்ப போடல? போட்டா 5 வயசு பையன் கல்ல கொண்டு அடிப்பான். போன வருஷம் ஒரு பாட்டு போட்டாங்க, நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இருட்டா இருக்கும் ஊருக்குள்ள ஒளி கீற்று ஒண்ணு பிறக்குதம்மா. வாராரையா அவரே வாராரையா, அள்ளி தர போறாரையா. காதல் அப்படியே தேன் ஊத்துற மாதிரி இருந்துச்சு எங்களுக்குலாம். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு இருந்துச்சு. கடைசியில பார்த்தா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னாங்க. முடிஞ்சிச்சு, மொத்தமா முடிச்சாச்சு. முடிவு என்ன முடிவு? உண்மையான விடியல் வர வேண்டும் என்றால் அது திமுகவாலோ அதிமுகவாலோ சாத்தியப்படாது. உண்மையான விடியல் என்பது யாரால் சாத்தியப்படும்? ஒரு கனவு கண்டு கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. எங்களுடைய கோட்பாடு என்பது தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. பேராவூரிலே தென்னந்தோப்பு இருக்கிறதா? தென்னந்தோப்புக்கு பக்கத்திலேயே தேங்காயிலிருந்து தேங்காய் பால், தென்னை மரத்திலிருந்து நீராக என்பது தென்னை பால் எடுக்கிற தொழிற்சாலை, அங்கே நார் விரிக்க தயாரிச்சாலை, அங்கே கட்டில் தேக தொழிற்சாலை. இதிலிருந்து பேராவூரில் இருக்கிற படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேருக்குமான வேலை வாய்ப்பை அந்த இடத்துல உருவாக்க முடியும். தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில், குறிப்பா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் வெளிநாட்டுல வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கான். எம்பிஏ முடிச்சுட்டு, பிஏ முடிச்சுட்டு, பிடெக் முடிச்சுட்டு, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, எம்பிஏ பிஎஸ்சி முடிச்சுட்டு, எல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் போறான். ஏன்? 38,000 ரூபாய் சம்பளங்க. பெருசால ஒண்ணும் கிடையாது. சாப்பாடு கப்பாடு போக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாய உள்ளூர்ல சம்பாதிக்க முடியாதா? வேலை இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. அங்க சம்பாதிக்கிற அந்த 38,000 40,000 ரூபாய அதுவும் புரோக்கருக்கு கமிஷன் கொடுத்து, இந்த வேலை எடுக்கிறவனுக்கு கமிஷன் கொடுத்து போறான். அங்க போய் சரியா சாப்பாடு கிடையாது, சரியான வீடு கிடையாது, மனைவி பிள்ளைய பார்க்க முடியாது, ஊர் திருவிழாக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு வர முடியாது. ஆனா உள்ளூர்ல இதே 25,000 ரூபாய் சம்பளம் என்றால் இளைஞர்கள் வேலைக்கு வர தயாரிக்காம வேலை இல்ல. பேராவூர்னிக்கு வடநாட்டுக்காரன் வந்துட்டான். வடக்கன்ஸ் கொத்தனாரா வடக்கன்ஸ், களபரிக்கணுமா வடக்கன்ஸ், நாத்து நடனமா வடக்கன்ஸ், நெல் இருக்கணுமா நெல் இருக்கிற இயந்திரம் வடக்கன்ஸ். அங்க போய் திருச்சியில நண்பர் ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு.
போய் பார்க்க போனாங்க. என்னடா தண்ணி கிண்ணி ஊத்திட்டலான்னு கேட்டா, கோனை சமாதி பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகிப்பேட்டா வந்துட்டான். சித்தாளு கொத்தனாறு வேலைக்கு நம்ம ஆட்கள் இருந்தாங்க, அதுவும் காலி ஆயிடுச்சு. ஏன்? மது குடிச்சு 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 நம்ம ஆட்க உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டுட்டான். முன்னாடிலாம் சனிக்கிழமை சாயந்தரம் அலுப்புக்காக குடிச்சோன்னு சொன்னான். இப்போ திங்கக்கிழமை காலையில கட்டிக்க போட்டாதான் கரண்டி கையில் அடிக்கும்ங்கிறான். முடிஞ்சிச்சு, கதையை முடிச்சிட்டான். எல்லா கட்சியும் 2000 தரேன் 2500 தரேன் சொல்லுது. ஆனா மதுக்கடையை மூடுவன் எந்த கட்சியும் சொல்லல. நான் வந்தால் டாஸ்மாகை இழுத்து மூடுவேன்னு சொன்ன ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுக்கு மாற்று என்ன? பனம்பாலு தென்னம்பாலு. அப்போ பனையிலிருந்து இறக்கினா மட்டும் போத வராதா? கல்லு மட்டும் போத தராதா? கல்லு போதங்கிறான். அப்ப இந்த டாஸ்மாக்ல விற்கிறிய விஸ்கி பிராண்டி ஒயின் ஜின்னு ரம்மு கூலிங் பீரு அது என்ன பெருமாள் கோயில் தீர்த்தமா? ஏன்னா டாஸ்மாக்ல நீ சாராயத்தை எத்தனை நாள் கலந்த வேதிப்பொருள் கலந்த சாராயத்தை விற்கலாம். இத்தினோண்டு அருகம்புல்லு சாரை உடம்புக்கு நல்லதுன்னா இவ்வளவு பெரிய பனமரத்து சாறு பனம் பால் உடம்புக்கு நல்லது இல்லையா? பனம் பால் பனம் கல்லு குடிச்சா நம்ம பாட்டணும் பூட்டணும் 14 பிள்ளை பத்தான். இன்னைக்கு கோட்டை குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கில்லாம போயிட்டான். காரணம் என்ன? முழுக்க முழுக்க வேதிப்பொருள். அதை மாற்றி இந்த டாஸ்மாகை இழுத்து மூடி பனம்பால் தென்னம்பாலை இறக்கி தமிழரின் தேசிய பானமாக அதை அறிவித்து எல்லா கடைகளிலும் கிடைக்கப் பெறுவோம். அதிலிருந்து வேலை வாய்ப்பு. இதை மரியாதைக்குரிய சகோதரர் விஜயோ பெரும் மதிப்பிற்குரிய திமுக கட்சியினுடைய சொந்தங்களோ அதிமுக காரங்களோ சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் தான் சொல்லுவார். ஏன்? குடிப்பவன் போடுற ஓட்டு எனக்கு வேண்டாம், குடிக்கிறவன் போடுற ஓட்டு எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டாரு, வேணான்ட்டாரு. இப்பதானப்பா ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். சரி விடுங்க, அது ஒண்ணும் இல்ல. இல்லைன்னா நம்ம வந்து அண்ணாதுரை மாதிரி மாதமோ சித்திரை மணியோ பத்திரை விவசாய சின்னத்திலே குத்துக்கள் முத்திரை அப்படின்ட்டு போக வேண்டியதான். அதனால அன்பிற்குரிய மக்களை, பேராவூரில் வாழ்கிற அன்பு சொந்தங்களை, தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் 10 மணி ஆயிட்டா பாவம். நம்ம பேசலாம். அவங்க காலையிலேருந்து காத்து கிடந்து அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க பிள்ளை குட்டிகள் அவங்க நிம்மதியா இருக்கணும். காவல்துறை அதிகாரி காலையிலேருந்து காத்து கிடந்து நம்ம பேசுறதுனால வழக்கு வாங்கிடலாம். காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகளை மதித்து, அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டுங்கிற உணர்வை மதித்து, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உழைக்கும் மக்களுடைய உன்னத சின்னம் ஏர் கலப்ப. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சா மட்டும்தான் சோத்துல நம்ம கை வைக்க முடியும் என்பதை உணர்ந்து, பேராவூரிலே வாழ்கிற விவசாய பெருங்குடி மக்கள், என் அருமை சொந்தங்கள், ஒரே ஒரு முறை, இதுவரை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்திய நீங்கள் ஒரு முறை விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். இந்த தொகுதியிலே நடிகன் ஒருவன் வந்தான், அந்த நடிகனை பிரபாகரன் பிள்ளைகள் ஓடவிட்டார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். சினிமாவில் நடிச்சா சிஎம் ஆயிரலாம் என்கிற கனவு விஜயோடு முடிய வேண்டும். விஜய்க்கு நீங்க வாய்ப்பளிச்சா, விஜய்க்கு நீங்க ஓட்டு போட்டா, நாளைக்கு 4 படம் நடிப்பான், 4 பஞ்சு பேசுவான், 4 பாயிண்ட் பண்ணுவான். நான் சினிமாவில் நடிக்க அடிச்சிட்டேன் சிஎம் ஆர்னு வருவான். அதை முடிச்சுக்கணும்னா இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும். கடைசியா சினிமால இருந்து வந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என்கிற வரலாறோடு முடிய வேண்டும். இவன் இதோடு பட்டினப்பாக்கத்தை நோக்கி ஓட வேண்டும். அதற்கு இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறோம். இந்த தொகுதியிலே, பேராவூரணி தொகுதியிலே போட்டியிடுகிற இந்த மண்ணின் மகள் புவனா மணியரசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலும், அதே போல ஆலங்குடி தொகுதியிலே போட்டியிடுகிற